சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் ஒவ்வொரு பண் எடுத்து அதை எப்படி பாராயண முறையிலையும் சரி, பண்ணாங்கமாகவும் சரி, சுத்தாங்கமாகவும் எப்படி பாடுவது என்று பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த அமைப்பில் நிறைவாக இருக்கக்கூடிய திருப்பல்லாண்டை எப்படி சுத்தாங்கமாக பாடுவது என்பதை மிக அழகாக சுலபமாக நமக்கு எடுத்து சொல்லுவதற்காக மருது சிவகுமார் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவிடம் இடையே ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நால்வர் வணக்கம். திருச்சிற்றம்பலம். சைவத்தில் மேற்சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமா சைவத்தில் மேற் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தில் மேல் தெய்வமில்லைனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே, உய்வை தரச் செய்த தேவாரமும் உய்வை தரச் செய்த திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே, நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. சம்பளம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய ஆனந்த நடராச பெருமான் திருவடிகளை வணங்கி, நால்வர் பெருமக்கள், திருமறை ஆசிரியர்கள், எமது ஞானாசிரியர்கள் அனைவரது பொற்பாதங்களையும் மனம் உரிமைகளாக வழங்கி இந்த நிகழ்வினை தொடங்குகின்றோம். இந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்னும் தலைப்பில் இந்த நிகழ்வினை சீரிய முறையில் கொண்டு செலுத்துகின்ற நந்தவர்புரன் அறக்கட்டளையின் ஆராய்ச்சி நிறுவன தலைவர் சிவ லாவண்யா அம்மையார் அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தின் நன்றியினையும் தெரிவித்து, இந்த நிகழ்வில் நாம் இன்று சிந்திக்க இருப்பது திருப்பல்லாண்டு. அதில் பஞ்சமப்பண்ணில் அமைந்த பாடல்கள் 13. அவற்றை பற்றி நாம் இன்று பாராயண முறை, பண்டாங்க முறை, சுத்தாங்க முறை 3 முறைகளிலும் அதை எவ்வாறு பாடி பழகலாம் என்பதை சிந்திக்க இருக்கின்றோம். சிற்றம்பலம். முதலாவதாக ஆசிரியர் பற்றிய சிறு குறிப்பு. சேந்தனார் என்னும் பெயரில் பல்வேறு காலங்களில் பல்வேறு ஆசிரியர்கள், நூலாசிரியர்கள் இருந்த போதிலும் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த நூலின் ஆசிரியர் சேந்தனார் பட்டினத்தடிகளுடைய தலைமை கணக்கராக இருந்த சேந்தன் என்பவர்.
இந்த சேந்தன் என்பவர் சீர்காழிக்கு அருகில் உள்ள நாங்கூர் எனும் தலத்தில் அவதாரம் செய்தவர். இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 10வது நூற்றாண்டின் பிற்பகுதியிலுமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. கண்டராதித்த சோழன் கல்வெட்டுகளில் இவருடைய குறிப்புகள் காணப்படுவதாக அறிகின்றோம். இந்த சேந்தனார் பட்டினத்தடிகளின் கணக்கராக இருந்தபோது பட்டினத்தடிகள் துறவு மேற்கொண்டதால் அந்த செல்வங்களை எல்லாம் நிதி அறையை முழுவதும் திறந்து பொருட்கள் அனைத்தையும் மக்கள் எடுத்துக் கொள்ளுமாறு பட்டினத்தடிகள் பணிக்கவே இந்த தலைமை கணக்காளராகிய சேந்தனாரும் அவ்வாறே செய்தார். அதனை அறிந்த மன்னன் இது அரசுக்கு இழைக்கும் தீங்கு என்று நினைத்து இவரை கைது செய்து சிறையில் அடைத்தார். அதனை அவர் மனைவி மக்கள் மூலமாக அறிந்த பட்டினத்தடிகள் அவரை சிறையிலிருந்து விடுவிக்கும் பொருட்டு இறைவனிடம் விண்ணப்பம் செய்து பாடல் இயற்றி விண்ணப்பம் செய்தார். அதனால் விநாயக பெருமான் அந்த சிறையில் இருந்த கூட்டுகளை அகற்றி அவர் விடுதலை செய்ததாக நாம் காண முடிகின்றது. அவ்வாறு அங்கு வேலை செய்ய இயலாததால் தொடர்ந்து அங்கு நீடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் அவர் தனது குடும்பத்தாரோடு தில்லை அடைந்து தில்லை நடராச பெருமானை தினமும் வணங்கி மகிழும் பேற்றினை பெற்றார். அங்கு வேறு தொழில் இவர் அறிந்திராததால் விறகு சுமந்து விற்று அதனை கொண்டு வாழ்க்கை நடத்தும் நிலைக்கு ஆளானார். அந்நிலையிலும் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்து பின் தாம் குடும்பத்தாரோடு உண்ணும் நிலையை மேற்கொண்டிருந்தார். அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் நாட்களில் ஒரு நாள் மழை மிகுந்திருந்ததால் விறகும் சரியான அளவு விற்பனையாகவில்லை. அன்று அரிசி வாங்குவதற்கு போதுமான நிதி இல்லாததால் மாவு சிலவற்றை வாங்கி வந்து தன்னுடைய மனைவியாரிடம் கொடுத்து இதனை களி செய்து இன்று நமது உணவினை முடித்துக் கொள்ளலாம் என்று கூறி சென்றார். அப்படி இருந்தும் கூட சிவனடியார் ஒருவரை நோக்கி இருந்தார். இவர் நோக்கி இருந்தவாறே இறைவரும் கிழவேறிய வழியில் வந்து இந்த மழை நனைந்த கோலத்தோடு வந்து தனக்கு உணவு வேண்டும் என்று கேட்பத போது அவர்கள் தயாரித்து வைத்திருந்த களியை சிவனடியாருக்கு இன்பத்துடன் படைத்தனர். தனக்கு மிகவும் பிடித்திருப்பதாக கூறி அந்த முதியவரும் மீதம் இருக்கும் அந்த களியையும் தனக்கு இட்டு தருமாறு தனது துணியில் முடிந்து கொண்டு அதையும் வாங்கி சென்று விட்டார். அந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னன் அப்போது தினமும் இறைவனுடைய சிலம்பொலி கேட்காமல், அதாவது சேடமான் பெருமாள் நாயனாரை போல இந்த சோழ மன்னனும் தினமும் இறைவனை வணங்கி அவருடைய பாத சிலம்பொலி கேட்ட பின்னரே இறந்த நிலைக்கு சென்று விட்டார். அவ்வாறு அன்று சிலம்பொலி கேட்கவில்லை. மன்னன் பலவாறு குழப்பத்தில் இருந்தார். சேந்தனாருடைய களியை உண்டு தாம் சற்று மெய்மறந்திருந்ததாக இறைவரும் அசதிரி வாக்க கூறவே பெண் அயர்ந்தான். மன்னன் பெண் அயர்ந்தான். அவ்வாறு அவ்வளவு பெருமைக்குரிய சேந்தனார் மறுநாள் காலையில் தீட்சிதர்கள் பூஜைக்கு திறந்தபோது அங்கு களி சிதறி இருந்ததை கண்டு மன்னனும் தான் கண்ட நிலையை தான் கேட்டறிந்த நிலையை அங்கு விளக்கினார். எனவே அந்த சேந்தனார் பெருமைக்குரியவர் என்பதை கருதி அனைவரும் சென்றவர்கள் விளங்கலாயினர். அவ்வாறு இருக்கும் நாளில் மார்கழி திருவாதிரை திருநாளுடைய உற்சவம் தொடங்கி நடந்து கொண்டிருந்தது. தேர் திருவிழா நடைபெறும் அன்று தேர் அசையாமல் இருந்தது. சேந்தனாருடைய பெருமையை விலகு கொடுத்த இறைவனும் அசரீரி வாக்காக சேந்தன் திருப்பல்லாண்டு பாட தேர் அசையும் என்று கூறி மறைந்தார். அவ்வாறே சேந்தனாரும் இறைவனுடைய நினைந்து போற்றும் விதமாக இறைவன் புகழை பல்லாண்டு பாடினால் மற்ற உயிர்கள் அனைத்தும் இறைவனை சார்ந்திருக்கும் உயிர்கள் அனைத்தும் பல்லாண்டு வாழும் என்பதை கருதி உலக நலன் கருதி அந்த 13 பாடல்களை கொண்ட திருப்பல்லாண்டு என்னும் பதியத்தை அருளி செய்தார். நின்ற தேர் 4 வீதிகளில் சென்று நிலையில் அடைந்தது என்று கூறுவர். அவ்வாறு அந்த பெருமைக்குரியவர் இந்த பல்லாண்டு பாடியதற்கு பின் மற்ற ஒரு 3 தலங்களை திருவாவடுதுறை, திருவிழிமலை மற்றும் திருவிழிமலை, திருவெண்காடு ஆக 3 தலங்களை அவர் திருவிசிப்பாக வைத்து திருவிழிமலை, திருவாவடுதுறை, திருவிடைக்கடி ஆகிய 3 தலங்களில்
மேலும் 3 பதிகங்களை அருளி திருப்பல்லாண்டு 4 பதிகங்களை இவருடைய வாழ்வில் அருளி செய்துள்ளார். இது நம் தமிழ் கூறும் நல்லுலகம் அவரை போற்றும் விதமாக பாடல்களை அருளி செய்து நம்மை இளைஞர்களுக்கு இட்டு சென்றது அந்த பெருமானை வணங்கி இந்த பதிகத்தை தொடங்குவோம். இந்த பதிகத்தை அவர் பஞ்சம பண்ணில் அருளி செய்துள்ளார்கள். இந்த பஞ்சம பண்ணில் மேலும் 20 பதிகங்கள் திருவிசைப்பாக வருகின்றது. இந்த பதிகம் 21வது பதிகமாக திருப்பல்லாண்டு தனிச்சிறப்பு கொண்டதாக அமைந்திருக்கிறது. இதனுடைய பண் பஞ்சமம். இந்த பஞ்சம பண்ணுக்கு உரிய ராகமாக நாம் காண்பது ஆகிரி என்ற ராகம். பண் சமம், அதாவது சட்ஜமும் பஞ்சமும் நீங்களாக ஏனைய 5 சுரங்கள் முழுமை பெற்று சமமான பலன்களை தரக்கூடியதாக அமைந்ததால் பஞ்சம பண் சமம் என்ற நோக்கில் அறியப்படுகின்றது. இது 16வது மேளகர்த்தா ராகமான மகுளாபரணத்தினுடைய ஜன்யமாக கருதப்படுகின்றது. இந்த ராகம் நம்மை தெய்வீக சிறப்பினை கொண்டு செலுத்தும் ராகமாக அமைந்திருக்கின்றது. ஒரு தவறான வழக்கமும் இந்த ராகத்தின் பெயரில் சங்கீதக்காரர்கள் கூறுவதுண்டு, ஆகிரி பாடினால் உணவு கிடைக்காது என்று. பலவாறான வதந்தி செய்திகள் எவ்வாறு உலகத்தில் பரவுகின்றனவோ அதுபோலத்தான் இந்த ராகம் பற்றியும் சிலர் அறிந்திருக்கக்கூடும். ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு நிலையில் நடந்திருந்த சம்பவங்களை இட்டு இந்த ராகத்திற்குரிய பலனாக அதை அறியப்படுவது மடமை என்றே நான் கருதுகிறேன். இறைவனை போற்றி பாடும் எந்த ஒரு பக்தனுக்கும் எந்த ஒரு சிவனடியாருக்கும் உணவளிக்காமல் இருப்பது பெருமானுடைய பெருமை அல்ல. எனவே இந்த பண் பாடினால் நமக்கு இறைவனுடைய திருவடியை இட்டு செல்லும் என்பதை அறியலாம். தெய்வீக தன்மையை கொண்டது, விரைவில் ஆய்ந்து அறிந்து கொள்ள முடியாத ராகமாகவும் இது அறியப்படுகிறது. கர்நாடக சங்கீதக்காரர்கள் அனைவராலும் பாடப்படுவதில்லை, ஒரு சிலரால் மட்டுமே பாடப்படுகிற ராகமாக இருக்கிறது. இந்த பண்ணுவிற்குரிய ராகமாகிய ஆகிரி ராகத்தை நாம் காண்போம். சரி க ம ப த நீ ச சா நீ த ப ம க ரீ ச. நாம் கூறியது போல் சட்ஜமும் பஞ்சமும் நீங்களாக சுத்தரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம், சுத்த தெய்வதம், கைகலீஷாகம் ஆகிய 5 ஸ்வரங்கள் இதில் பேசப்படுகின்றது. இவ்வாறு ஆரோகண அவரோகணங்கள் இதில் அமைந்துள்ளது. இந்த பஞ்சம பண்ணில் திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையிலும் சுந்தரமூர்த்தி சுவாமி 7ஆம் திருமுறையிலும் அருளி செய்த பதிகங்கள் உள்ளன. ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த பதிகங்களில் மிகவும் இன்றியமையாதது திருப்பனந்தாள் தரத்தில் அருளி செய்த கண்பொலி நெற்றியனான் மற்றும் சுந்தரமூர்த்தி சுவாமி 7ஆம் திருமுறையில் அருளி செய்த நிறைவு பதிகமான திருநொடித்தான்மறை பதிகம் தானனை முன்படைத்தான். இந்த 2 பதிகங்களிலும் ஒவ்வொரு பாடலை பாடி பின் நாம் இன்று எடுத்துக் கொண்டிருக்கும் திருப்பல்லாண்டு இசைவுக்கு செல்லும். சம்பலம் கண்பொலி நெற்றியினான் திருப்பனந்தாள் பதிகம் பஞ்சம பண்ணி ஆகிரி ராகம் ரூபக தாளத்தில் அமைந்தது. சிற்றம்பலம். கண்பொலி நெற்றியினான் கண்பொலி நெற்றியினான்
திகழ் கையிலோர் வெண்மழுவாள் பொதி நெற்றியினார் திகழ் கையிலோர் வெண்மழுவாள் பெண் புணர் கூருடையான் பெண் புணர் கூருடையான் திகு பீடுடை மால்விடையான் பெண் புணர் கூருடையான் திகு பீடுடை மால்விடையான் பெண் பொதி மாமதி செய்து பெண் பொதி மாமதி செய்து தரு செஞ்சடை வேதியல் ஊரு பெண் பொதி மாமதி செய்து தரு செஞ்சடை வேதியல் ஊரு தன் பொழில் சூழ் பனந்தாள் திருத்தாடகி இச்சரமீ தள் பொழில் சூழ் பனந்தாள் திருத்தாடகி இச்சரமீ அடுத்ததாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த தானனை முன் படைத்தான் திருச்சிற்றம்பலம். தான் எனை முன் படைத்தான் தான் எனை முன் படைத்தான் அது அறிந்துதன் பொன்னடிக்கே தான் என்னை முன் படைத்தார் அது அறிந்துதன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலந்தோ நான் என்ன பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானெனை வந்தெதிர்கொள்ள வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து வானெனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே இவ்வாறு மூன்றாம் திருமுறையிலும் ஏழாம் திருமுறையிலும் இந்த பஞ்சம பயன்பட்டிருக்கின்றது. இது எவ்வாறு இறையருளை பெற்றுத் தந்தது என்பதை நாம் அறிவோம். தற்போது இந்த நாம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற சேந்தனார் பெருமான் அருளி செய்த திருப்பல்லாண்டு பகுதியை நாம் தொடங்குவோம். பாராயண முறை, பன்னாங்க முறை, தொடர்ந்து சுத்தாங்க முறை 3 முறைகளிலும் இப்பதிகத்தை நாம் காணலாம். திருச்சிற்றம்பலம். முதலாவதாக பாராயணம். முதற்பாடம் மன்னுகத்தில்லை. மன்னுகத்தில்லை வளகனம் பக்தர்கள் வஞ்சக போயகல மன்னுகத்தில்லை வளகனம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின்சை மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க
பொன்னில் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அன்னநடை மடவாழுமை போல் அடியோமு கருள் புரிந்து அன்னநடை மடவாழுமை போல் அடியோமு கருள் புரிந்து திண்ணை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமி திண்ணை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமி அடுத்த பாடல் மிண்டு மனத்தவர். மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மில் மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மில் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்கு ஆட்சியின் குழாம்புகுந்து கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசற்காட்சியில் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில் வெறும் ஆனந்த வெள்ள பொருள் அண்டம் கடந்த பொருள் அளவில் வெறும் ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமி பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமி அடுத்ததாக மூன்றாவது பாடல் நிட்டையிலாவுடன். நிட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரில வண்ணங்களும் நிட்டையிலா உடல் நீத்தென்னை ஆண்ட நிகரில வண்ணங்களும் சிட்டல் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து சிட்டல் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்ட மூர்த்திக்கு நகமிக ஊரும் அமுதினு கால நிழல் அட்ட மூர்த்திக்கு நகமிக ஊரும் அமுதினு கால நிழல் பட்டனுக்கெல்லை தன் பார்படுத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பட்டனுக்கெல்லை தன் பார்படுத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே அடுத்ததாக சொல்லாண்ட சுருதி பொருள். சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருளி சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருளி சில்லாண்டில் சிதையும் சில தேவர் திருநெறி சேராமே சில்லாண்டில் சிதையும் சில தேவர் திருநெறி சேராமே இல்லாண்ட கனக திரள் மீது விடங்கள் விடைப்பாகம் இல்லாண்ட கனக திரள் மீது விடங்கள் விடைப்பாகம் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஐந்தாவது பாடல். புரந்தரன் மாலையன் பூசலிட்டோலமிட்டில் புகழறிதாயி புரந்தரன் மாலையன் பூசலிட்டோலமிட்டில் புகழறிதாயி கிறந்திறந்தழைப்பையில் உயிராண்ட கோவினுக்கில் செய்ய வல்லம் என்றும் கிறந்திறந்தழைப்பையில் உயிராண்ட கோவினுக்கு என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி
கரையில் கருணை கடல் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நிறந்தும் பரம்பிலா பங்கற்கு பல்லாண்டு கூறுதுமே பரந்தும் நிறந்தும் பரம்பிலா பாங்கற்கு பல்லாண்டு கூறுதுமே ஆறாவது பாடல். சேவிக்க வந்த என் தீரன் செங்கன்மார் எங்கும் திசை திசையனே சேவிக்க வந்த என் தீரன் செங்கன்மார் எங்கும் திசை திசையனே பூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் பூவி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கமுதையின் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் ஆவிக்கமுதையின் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவக தப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாவிக்கும் பாவக தப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாடல் 7. சீரும் திருவும். சீரும் திருவும் பொலியே சிவலோக நாயகன் சேவடிக்கு சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கடற உழறி உமை மணவாளனுக்காள் ஊரும் உலகும் கடற உழறி உமை மணவாளனுக்காள் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே பாடல். சேலும் கயலும் கிளைக்கும் கண்ணா இளங்கும் கயில் செங்குங்குமம் சேலும் கயலும் கிளைக்கும் கண்ணா இளங்கும் கயில் செங்குங்குமம் போலும் பொடியணி மாவிலங்கும் என்று புண்ணியர் போற்றிசைப்ப போலும் பொடியணி மாவிலங்கும் என்று புண்ணியர் போற்றிசைப்ப மாலும் அயனும் அறியா நெறி தந்து வந்தேன் மனத்தகத்தே மாலும் அயனும் அறியா நெறி தந்து வந்தேன் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கு பல்லாண்டு கூறுதுமே பாடல்கள் 9. பாலுக்கு பாலகன் வேண்டி பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆதிக்கும் வந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமேகிடமாக ஆதிக்கும் வந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமேகிடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே
பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. பாடல்கள் 10. தாதையை தாளர வீசிய தாதையை தாளர வீசிய சண்டிக்கு வண்டத்தொடும் உடனே. தாதையை தாளர வீசிய சண்டிக்கு வண்டத்தொடும் உடனே. பூதலத்தோறும் வணங்க கோயிலும் போனகமும் அருளி. பூதலத்தோறும் வணங்க கோயிலும் போனகமும் அருளி. சோதி மணிமுடி தாமமும் நாமம் தொண்டர்க்கு நாயகமும். சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும். பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாடல் எண் 11. குழலொலி யாழொலி. குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி. குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி. விடவொலி விண்ணளவும் சென்று விண்ணிமிகு திருவாரூரில். விடவொலி விண்ணளவும் சென்று விண்ணிமிகு திருவாரூரில். மழவிடையார்க்கு வழி வழியாளால் மனம் செய் குடிப்பிறந்த. மழவிடையார்க்கு வழி வழியாளால் மனம் செய் குடிப்பிறந்த. பழகடியாரோடும் கூடிய மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. பழகடியாரோடும் கூடிய மானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. பதினெண்டாவது பாடல். ஆறார் வந்தார். ஆறார் வந்தார் அமர குழாத்தில் அணியுடையாதிரை நாள். ஆறார் வந்தார் அமர குழாத்தில் அணியுடையாதிரை நாள். நாராயணனோடு நான்முகன் நங்கி இரவியும் இந்திரனும். நாராயணனோடு நான்முகன் நங்கி இரவியும் இந்திரனும். தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து. தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து. பாரார் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. பாரார் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. நிறைவு பாடலான 13ஆம் பாடல். எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கமுதாம் எம்பிரான் என்றென்று. எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கமுதாம் எம்பிரான் என்றென்று. சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடினாய் செப்புரை. சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடினாய் செப்புரை. அந்தமில்லானந்த சேந்தன் எனை புகும் ஆண்டு கொண்டார் உயிர் மேல். அந்தமில்லானந்த சேந்தன் எனை புகுந்து ஆண்டு கொண்டார் உயிர் மேல். பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே. பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே. தற்போது நாம் பாடிய முறை பயிற்சிக்குரிய
முறையாகும். இந்த பண்ணில் அமைந்த பாடலானது ஆகிரி ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்த பதிகமாக இது உடையது. ஏனைய திருஞான சம்பந்தருடையது மற்றும் நம்பியாரூர் அடைய பதிகங்கள் ரூபக தாளத்தில் அமைந்துள்ளன. கட்டளை வேதமாக இது நமக்கு கிடைத்திருப்பது ஆதி தாளத்தில் அமைந்திருக்கக்கூடிய பதிகமாக உள்ளது. மேலும் திருவிசைப்பாவில் நாம் பார்க்கும்போது பிற்பகுதியில் ரூபக தாளத்தில் அமைந்த அதிகமாக சுந்தரம சுவாமிகள் அருளி செய்ததை போல, ஞானசம்பந்தர் அருளி செய்ததை போல ரூபக தாளத்தில் அமைந்துள்ள பண்புகற்பமாக அமைந்த பதிகங்களும் உள்ளன. தற்போது நாம் திருப்பல்லாண்டின் பன்னாங்கமாக இசைக்கும் நிலையை பார்ப்போம். சிற்றம்பலம். ராகம் ஆகிரி, தாளம் ஆதி. முதற்பாடல். மண்ணுகத்தில்லை மண்ணுகத்தில்லை வடகனம் பக்தர்கள், மண்ணுகத்தில்லை வடகனம் பக்தர்கள், வஞ்சகர் போய் அகல, மண்ணுகத்தில்லை வடகனம் பக்தர்கள், வஞ்சகர் போய் அகல, பொன்னின் செய் மண்டபத்து பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து, பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து, புவனியெல்லாம் விளங்க, பொன்னில் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து, புவனியெல்லாம் விளங்க, அன்னநடை மடவாள் உமைகோன், அன்னநடை மடவாள் உமைகோன், அடியோமுக்கருள் புரிந்து, அன்னநடை மடவாள் உமைகோன், அடியோமுக்கருள் புரிந்து, பின்னை பிறவி அறுக்க நேரி தந்து, பின்னை பிறவி அறுக்க நேரி தந்த, பித்தற்கு பல்லாண்டு உருதுமே, பின்னை பிறவி அறுக்க நேரி தந்த, பித்தற்கு பல்லாண்டு உருதுமே, பித்தற்கு பல்லாண்டு உருதுமே. இரண்டாவது பாடல். மிண்டு மனத்தவர் பொன்று. மிண்டு மனத்தவர் ஓமின்கள் மிண்டு மனத்தவர் ஓமின்கள், மெய்யடியார்கள் விரைந்து மிண்டு மனத்தவர் ஓமின்கள், மெய்யடியார் விரைந்து கொண்டும் கொண்டும் கொடுத்தும் குடி குடியீசற்கு ஆட்சைமில் புகுந்து, கொண்டும் கொடுத்தும் குடி குடியீசற்கு ஆட்சைமில் குழாம் புகுந்து, அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர், அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர், ஆனந்த வெள்ள பொருள், அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர், ஆனந்த வெள்ள
இன்றும் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பொருதுமே என்றே பல்லாண்டு பொருதுமே. மூன்றாவது பாடல் நிட்டையிலா உடல் நிறுத்து. நிட்டையிலா உடல் நித்தனையாண்ட நிட்டையிலா உடல் நித்தனையாண்ட நிகரிலா வண்ணங்களும் நிட்டையிலா உடல் நித்தனையாண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கின் அகம் மிக ஊரும் அட்டமூர்த்திக்கு என் அகம் மிக ஊரும் அமர்வினு கால நிழல் அட்டமூர்த்திக்கின் அகம் மிக ஊரும் அமர்வினு கால நிழல் பட்டனுக்கு என்னை தன்பார் படுத்தாருக்கு பல்லாண்டு கூறுதுமே பட்டனுக்கு என்னை தன்பார் படுத்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. நான்காவது பாடல் சொல்லாண்ட. சொல்லாண்ட சுருதி பொருள் சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டருள்ளி சொல்லாண்ட சுருதி பொருள் சோதித்த தூய்மன தொண்டர் உள்ளீர் சில்லாண்டில் சிதையும் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சில்லாண்டில் சிதையும் சில தேவர் திருநேரி சேராமே சில்லாண்டில் சிதையும் சில தேவர் திருநெறி சேராமே பில்லாண்ட கனக திரள் மீறு விடங்கும் பில்லாண்ட கனக திரள் மீறு விடங்கன் விடைப்பாகம் பில்லாண்ட கனக திரள் மீறு விடங்கன் விடைப்பாகம் பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு உருதுமே பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாடல் எண் 5 புரந்தரன் மாலையில்.
புரந்தரன் மாலையின் புரந்தரன் மாலையின் பூசலிட்டு கோலமிட்டு புரந்தரன் மாலையில் பூசலிட்டோலமிட்டு இந்தம் புகழறிதாயி புரந்தரன் மாலையின் பூசலிட்டு கோலமிட்டு இன்னம் புகழறிதாயி இறந்திறந்து அழைப்ப இறந்திறந்து அழைப்ப என்னுகிறாண்ட இறந்திறந்து அழைப்ப என்னுகிறாண்ட கோவினுக்கென் செய்ய வல்லம் என்றும் இறந்திறந்து அழைப்ப என்னுகிறாண்ட கோவினுக்கென் செய்ய வல்லமென்றும் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் கரந்தும் கரவாத கற்பகனாகி கரையில் கருணை கடல் பரந்தும் நீரந்தும் வரம்பிலா பாங்கற்கே பரந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுவே பரந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே பாடல் எண் 6. சேவிக்க வந்தல் சேவிக்க வந்த என் இந்திரன் சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கண்மாலெங்கும் திசை திசையன சேவிக்க வந்த என் இந்திரன் செங்கண்மால் எங்கும் திசை திசையன பூவி கவந்து நெருங்கி பூவி கவந்து நெருங்கி குழாமாய் பூவி கவந்து நெருங்கி குழாமாய் நின்று கூத்தாடும் பூவி கவந்து நெருங்கி குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு மூதையன் ஆர்வத்தனத்தினை ஆவிக்க மூதை என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் ஆவிக்கு மூதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே 7வது பாடல் சீரும் திருவும் பொலிய சீரும் திருவும் பொலிய சீரும் திருவும் பொலிய சிவலோக நாயகம்
தேவடிக்கு சீரும் தீருகும் ஒலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பேராத அறிவு பெற்றேன் ஆறும் பேராத அறிவு பெற்றேன் ஆறும் பேராத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெருவா உலகில் ஆறும் பேராத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெருவார் உலகில் ஊரும் உலகும் கழற குழறி ஊரும் உலகும் கழற குழறி உமை மணவாளனுக்காள் ஊரும் உலகும் கழற குழறி உமை மணவாளனுக்காள் பாரும் வீசும் அறியும் பரிசு நாம் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே எட்டாவது பாடல் சேலும் கயலும். சேலும் கயலும் சேலும் கயலும் திளைக்கும் கண்ணாறு சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளங்குங்கையில் செங்குங்குமம் சேரும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளங்குங்கையில் செங்குங்குமம் போலும் கொடியணி போலும் கொடியணி மாவிலங்கும் என்று போலும் கொடியணி மாவிலங்கும் என்று புண்ணியர் ஒத்திசைப்ப போலும் கொடியணி மாவிலங்கும் என்று புண்ணியர் ஒத்திசைப்ப மாலும் அயலும் அறியா நெறி தந்து மாலும் அயலும் அறியா நெறி தந்து வந்தில் மனத்தகத்தே மாலும் அயலும் அறியா நெறி தந்து வந்துகள் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு உருதுமே பல்லாண்டு உருதுமே. ஒன்பதாவது பாடல் பாலுக்கு பாலகன். பாலுக்கு பாலகன் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அந்தருள் செய்தவன் மாலுக்கு சக்கரம் அந்தருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆதிக்கும் வந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே
இடமாக ஆதிக்கும் கல்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாதித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பாதித்து நட்டம் பயிலவல்லானுக்கு பல்லாண்டு பொருதுமே பல்லாண்டு பொருதுமே. அடுத்து 10வது பாடல் தாதையை தாளர வீசி. தாதையை தாளர வீசிய சண்டிக்கு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு யோ அண்டத்தொடும் உடனே தாதையை தாளர வீசிய சண்டிக்கு யோ அண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கு பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கு பல்லாண்டு பொருதுமே பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு பொருதுமே. 11ஆம் பாடல் குழலொலி யாழொலி. குழலொலி யாழொலி குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி குழலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி எங்கும் குழாம் பெருகி விழவொலி வெள்ளளவும் சென்று விழவொலி வெள்ளளவும் சென்று விண்மினிகு திருவாரூரில் விழவொலி வெள்ளளவும் சென்று விண்மினிகு திருவாரூரில் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மணம் குடிப்பிறந்த மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மணம் குடிப்புகழ்ந்த பழகடியாரோடும் கூடியம்மானுக்கே பழகடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு பொருதுமே பல்லாண்டு பொருதுமே. பாடல் எண் 12 ஆரார் வந்தார். ஆரார் வந்தார் ஆரார் வந்தார்
அமரர் கூடாத்தில் ஆரார் வந்தார். அமரர் கூடாத்தில் அணியுடை ஆதிரை நாள் ஆரார் வந்தார். அமரர் கூடாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நாராயணனோடு நான் முகல் அங்கி இரவியும் இந்திரனும் நாராயணனோடு நான் முகல் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் புகழ் பாடியும் ஆடியும் பாரார் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு உருதுமே பாரார் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு உருதுமே நிறைவாக 13வது பாடல் எந்தை எந்தாய். எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எனக்கமுதாம் எம்பிரான் என்று எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கமுதாம் எம்பிரான் என்று சிந்தை செய்யும் சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அடியாரடிநாய் செப்புரை அந்தமில்லானந்த சேந்தம் அந்தமில்லானந்த சேந்தம் எனை புகுந்தாண்டு கொண்டு ஆருயிர் மேல் அந்தமில்லானந்த சேந்தம் எனை புகுந்தாண்டு கொண்டு ஆருயிர் மேல் பந்தம் பிரிய பந்தம் பிரிய பரிந்தவனே பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு உருதுமே பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு உருதுமே. சிற்றம்பலம். நாம் இந்த 13 பாடல்களையும் தற்போது பண்ணாங்கு முறையில் சிந்தித்தோம். தற்போது சுத்தாங்கமாக எவ்வாறு இசைக்கலாம் என்பதை காண்போம். திருச்சிற்றம்பலம். மண்ணுகத்தில்லை மண்ணுகத்தில்லை வளர்க நம் பத்தர்கள் மண்ணுகத்தில்லை வளர்க நம் பத்தர்கள் வஞ்சகர் போயகல வஞ்சகர்
போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளேயே புகுந்து பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவாள் அன்னநடை மடவாள் உமைபோல் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு பல்லாண்டு போனே பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு உருதுமே. இரண்டாவது பாடல் மிண்டு மனத்தவர். மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மின் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசத்து காட்சை கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசத்து ஆட்சை குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோ ஆனந்த வெள்ளப் பொருள் அண்டம் கடந்ததோ ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு உருதுமே. அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ளப் பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு உருதுமே. மூன்றாவது பாடல் நிட்டையிலா உடல் நீ. நிட்டையிலா உடல் நீத்து நிட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் நிட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டல் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நிற ஊரும் அமுதினுக்கு ஆல நிழல் பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. என்னை தன்பார்படுத்தானுக்கே
பல்லாண்டு உருதுமே. நான்காவது பாடல். சொல்லாண்ட சுருதிப் பொருள், சொல்லாண்ட சுருதிப் பொருள் சோதித்த தூய்மனத் தொண்டருளி, சோதித்த தூய்மனத் தொண்டருளி, சில்லாண்டில் சிதையும் சில தேவர், சில்லாண்டில் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே, திருநெறி சேராமே. வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கள் விடைப்பாகள், வில்லாண்ட கனகத்திரள் மேறு விடங்கள் விடைப்பாகன், பல்லாண்டு என் பதம் கடந்தானுக்கே, பல்லாண்டு குருதுமீ. பல்லாண்டு என்னும் பதம் கடந்தானுக்கே, பல்லாண்டு குருதுமீ. ஐந்தாவது பாடல். புரந்தரன். புரந்தரன் மாலையன் பூசலிட்டு ஓலமிட்டு, புரந்தரன் மால் அயல் பூசலிட்டு ஓலமிட்டு, இன்னும் புகழ் அரிதாய், இன்னும் புகழரிதாய் இறந்திறந்து அழைப்ப, புரந்தரல் மாலையில் பூசலிட்டு ஓலமிட்டு, இன்னும் புகழரிதாய் இறந்திறந்து அழைப்ப, என் உயிர் ஆண்ட கோவிலுக்கு, என் உயிராண்ட கோவிலுக்கு என் செய்ய வல்லம் என்றும், என் செய்ய வல்லம் என்றும், கரந்தும் கரவாத கற்பகனாகி, கரந்தும் கரவாத கற்பகனாகி, கரையில் கருணைக்கடல், கரையில் கருணைக்கடல், பரந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கற்கே, பரந்தும் நிறந்தும் வரம்பிலா பாங்கற்கே, பல்லாண்டு உருதுமே. ஆறாவது பாடல். சேவிக்க வந்தயன். சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கல் மால், சேவிக்க வந்த அயன் இந்திரன் செங்கண்மால், எங்கும் திசை திசையன, எங்கும் திசை திசையன பூவிக் கவழ்ந்து நெருங்கி, குழாம் குழாமாய் நின்று, பூவிக் கவழ்ந்து நெருங்கி குழாம் குழாமாய் நின்று, கூத்தாடும் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதை, ஆவிக்கு அமுதை என் ஆர்வத்தனத்தினை, அப்பனை ஒப்பமரரு, அப்பனை என் ஆர்வத்தனத்தினை, அப்பனை
ஒப்பமரர் பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு பொருதுமே. பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு பொருதுமே. ஏழாவது பாடல் சீரும் திருவும். சீரும் திருவும் பொலிய சீரும் திருவும் பொலிய சிவலோகநாயகன் சேவடிக்கு சிவலோகநாயகன் சேவடிக்கு ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் ஆரும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதுகார் பெறுவார் உலகில் பெற்றதுகார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழற உழறி உமை மணவாடனுக்கு ஆள் ஊரும் உலகும் கடற உடறி உமை மணவாடனுக்கு ஆள் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு உருதுமே பல்லாண்டு உருதுமே. பாடல் எண் 8 சேலும் கயலும். சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கையில் செங்குங்குமம் போலும் சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளம் கொங்கையில் செங்குங்குமம் போலும் கொடியணி மார்பிலங்கும் கொடியணி மார்பிலங்கும் என்று புண்ணியர் போற்றி செய்ப்ப போற்றி செய்ப்ப புண்ணியர் போற்றி செய்ப்ப மாலும் அயனும் அறியா நெறிதந்து மாலும் அயனும் அறியா நெறிதந்து வந்து என் மனத்தகத்தே மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு பொருதுமே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு பொருதுமே. 9வது பாடல். பாலுக்கு பாலகல் வேண்டி எழுதிட பாற்கடல் இந்த பிரான் பாலுக்கு பாலகல் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆதிக்கும் அந்தணர் வாழ்கின்ற
அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாதித்து நட்டம் பயில வல்லானுக்கே சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு உருதுமே பல்லாண்டு உருதுமே. 10வது பாடல். தாதையை தாளர வீசிய சண்டிக்கு தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ்வண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க சண்டிக்கு இவ்வண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடித்தாமமும் தொண்டற்கு நாயகமும் சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டற்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு பொருதுமே பல்லாண்டு பொருதுமே. 11வது பாடல். குடலொலி யாழொலி. குடலொலி யாழொலி புத்தொலி எத்தொலி குடலொலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகி எங்கும் குழாம் பெருகி விடபொலி விண்ணளவும் சென்று விடபொலி விண்ணளவும் சென்று விம்மிமிகு திருவாரூரில் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் குடிப்பிறந்த மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மனம் குடிப்பிறந்த பழகடியாரோடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு பொருதுமே பல்லாண்டு பொருதுமே. 12வது பாடல். ஆறார் வந்தார். ஆறார் வந்தார் அமரர் குழாத்தில் அணிகுடை ஆதிரை நாள் ஆதிரை நாள் ஆறார் வந்தார் அமரர் குழாத்தில் அணிகுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் நாராயணனோடு நான் முகன் அங்கே இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவகுழாங்கள்
திசையனைத்தும் நிறைந்து திசையனைத்தும் நிறைந்து தேரார் வீதியில் தேவர் குடாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாராறு தொல்புகள் பாடியும் காடியும் பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பாரா தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. 13வது பாடல் நிறைவாக எந்தை எந்தாய் எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எந்தை எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எமக்கு அமுதாம் எம்பிரான் எம்பிரான் எந்தை எம்பிரான் எந்தாய் எம்பிரான் சுற்றம் எம்பிரான் முற்றும் எம்பிரான் எனக்கு எம்பிரான் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்று என்று சிந்தை செய்யும் எம்பிரான் என்றென்று எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடினாய் செப்புரை அந்தமில் ஆனந்த சேந்தன் அந்தமில் ஆனந்த சேந்தன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டு என்னை புகுந்து ஆண்டு கொண்டு ஆருயிர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே என்று ஆருயிர் மேல் பந்தம் பிரிய பரிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இதுகாரும் நாம் பாராயண முறையிலும் பன்னாங்க முறையிலும் சுத்தாங்க முறையிலும் எவ்வாறு பஞ்சம பண்ணில் ஆகிரி ராகத்தில் அமைந்த இந்த 13 பனுவல்களையும் நாம் சிந்தித்திருக்கணும் என்பதை அறிய முடிகின்றது. இந்த அரிய வாய்ப்பினை நல்கிய நம்பி ஆரூரர் அறக்கட்டளையின் அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றியினை கூறி, இதை செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்து அமைகின்றேன். நிறைவாக வாழ்த்தோடு நிறைவேறுகின்றேன். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உறைவிலாதீர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நஷ்டவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சம்பளம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி,
கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி.